வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே, அதாவது நான் என்ன சொன்னேன்னா, அது வந்து ஓபன் பண்றத விட நம்ம வந்து ஹோல்ஸ் மூலமா ஒரு துளை மூலமா வந்து ஸ்க்ரூஸ் போட்டு ராடை அதுல போட்டு அவரை வந்து நடக்கலான்ட்டு நம்ம பிளான் பண்ணோம். இவருக்கு என்ன பிரச்சனைனாக்கா, ஏற்கனவே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணதான் எலும்பு வந்து 4 நம்பர் 5 நம்பர் எலும்பு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு விலகிட்டு இருந்துச்சு, ஆடிட்டு லூஸ் ஆடிட்டுச்சு. அதனால நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட்டாலும் யூஸ் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி நான் இன்ஜெக்ஷன் போட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஆனா இவருக்கு வந்து ஆடிட்டு இருக்கிறதுனால லூஸா இருக்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் ஓப்பன் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, சதையெல்லாம் பிரிச்சுட்டு எலும்பெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போய் பண்ணுவாங்க. அப்படி பண்றதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னாக்கா, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாமே லூஸ் ஆகும். இதை டைட் பண்ணா மத்தெல்லாம் ஜாயிண்ட் ஆகும். அதே மாதிரி சதெல்லாம் வீக் ஆகும். ஸோ அதனாலதான் இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இப்ப யூஎஸ்ல நிறைய இருக்கு. இது பேரு ஓலிஃப்னு சொல்லுவாங்க, OLLIF. அந்த டெக்னாலஜி அப்பாவுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஏரியால இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவுக்கு கிடைக்கிறது இந்த வசதி. ஏற்கனவே ஒரு 4 ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம். இப்போ அப்பா வந்து 5வது ஆப்ரேஷன் அப்பா கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அடுத்த நாளே நடக்கிறாங்க. இதை ஓபன் பண்ணாக்கா 10 நாள் அப்படி படுத்துட்டு தான் இருக்கணும். பிளஸ் மசில் எல்லாம் வீக்கா இருக்கும். அந்த வேலை செய்யக்கூடாது, இந்த வேலை செய்யக்கூடாது. பட் இப்போதைக்கு மரம் ஏற வேணாம், பட் எல்லா வீட்டு வேலையும் செய்யலாம் அவரு. அது மாதிரி இந்த மாதிரி எண்டோஸ்கோபி மூலமாக அவருக்கு ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்றது லேட்டஸ்ட் டெக்னாலஜி.